கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய வேலையாக இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ரெகோவர் ஊழியத்தின் சார்பாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற சத்துருவின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற மனிதர்களுடைய வல்லமைகள், இவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் வியாதிகளும், எங்கு பார்த்தாலும் பலவிதமான அசுபாவிகளும், எங்கு பார்த்தாலும் நாச மோசங்களும், எங்கு திரும்பி பார்த்தாலும் விபத்துகளும் மரணங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதம் சொல்கிறது, இதெல்லாம் முடிவுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்களை சுற்றி நடக்கிற அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற பலவிதமான இயற்கை அழிவுகள், பலவிதமான அசுபாவிதங்கள், இவைகளெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் கலங்கமும் வேண்டாம். உங்களை காக்கும்படி, உங்கள் குடும்பத்தை காக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. வருகிற நாட்கள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற சத்துருவின் கிரியைகள், இவைகளை எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கும்படி, உங்கள் குடும்பத்தை காக்கும்படி உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீ பாதுகாப்பீராக, நடத்துவீராக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷ வல்லமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீராக. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம், அதிசயம், நன்மை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.